ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதையில் மேலாடியை கழட்டி வீசிய முத்தின நடிகை. ஸோ அலேக்கா தூக்கிட்டு போய் தன்னுடைய வெறியை தீர்த்த அந்த இளம் நடிகர். ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ சினிமா துறை அப்படின்னாலே இப்படி தான் அப்படின்னு சில பேருக்கு சில அனுமானங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது உண்மை அப்படின்ற விதமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நடிகைகள் திரையில் ரொம்பவே குடும்பப்பாங்க, இல்லைனா சூப்பரான ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர்லாம் நடிச்சுட்டு இளம் வயதில் ஒரு மாதிரி நடிப்பாங்க, 40 வயசுக்கு மேலே ஒரு மாதிரி டீசெண்டான கேரக்டர்லாம் நடிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நடிக்கக்கூடிய நடிகைகள் கூட இப்படி திரைமறைவில் மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஸோ இதனால தான் சினிமா அப்படின்னாலே கூத்தறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆனால் திரைப்படங்களில் அந்த 50 வயசை தாண்டினாலே அந்த டீசெண்டான ஒரு ரோல் அப்படின்ற அக்கா, அண்ணி, அம்மா அப்படின்ற மாதிரியான மரியாதைக்குரிய கதாபாத்திரங்களை நடித்து ரொம்ப புகழ் பெறுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகைகள் திரைமறைவில் பயங்கரமான கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேரக்டர் நடிக்கக்கூடிய நடிகை தான் இவங்க. ஸோ திரைப்படங்களில் மட்டும்தான் இப்படி, ஆனால் வெளியில் போனால் வேற மாதிரி அப்படின்றதுக்கு உதாரணம், அவ்வப்போது நடிகர்களுடன் சேர்ந்து அந்த கூத்தடிக்கிறது, குடிக்கிறது அப்படின்ற பப்பு பார்ட்டிக்கு போயிடுவார். ஸோ தன் இஷ்டத்துக்கு இருந்து வருகிறார். ஸோ நடிகைக்கு கட்டுப்பாடு இல்லை, அதுவும் இந்த வயசில் எப்படியான்னு சொல்கிற விதமாக தான் பலரும் அவரை பார்க்குறாங்க. ஸோ எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்ற விதமாக தான் அவர் இது வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணிடலாம். 50 வயதை இப்போ தான் ரீசெண்டாக கிராஸ் பண்ணியிருக்கக்கூடிய இவர், எனக்கு யாருமே என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது சொல்லவே கூடாது, எனக்கு பிடிச்சதுன்னா யார் கூட வேணாலும் போவேன், எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு தேவைப்பட போகுது, அவங்க கூட சேர்ந்து என்னுடைய வேலையை முடிச்சுக்குவேன். ஸோ அந்த வேலை முடிக்கிறதுக்கு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு தேவையும் போது ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி சில இளம் நடிகர்களோட நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி வரம்பு மீறி தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு வருகிறாரு. அப்படிதான் அப்படி இருப்பது கூட பரவாயில்ல, தன் வயசுக்கு ஒரு மீறின ஒரு நடிகர்கள். ஸோ சில பேர் 50 வயசு இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் ஒரு 40 வயசு 45 வயசில் அதை மீறின நடிகர்கள் கூட தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த நடிகைக்கு இளம் நடிகர்கள் மேல் தான் ரொம்ப ஆசை. ஸோ ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதால யாரும் கேட்க போகிறதில்ல அப்படின்றதால இவர் இவர் கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு ஒரு ஒருத்தர் வேணும் அப்படின்றதால அவர் கூட நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இளம் வயசு ஆட்களை தன்னை சுற்றி எப்பவுமே வச்சுப்பாங்க. ஸோ இதனால இவர் ரீசெண்டாக நடித்த படத்தில் கூட ஒரு இளம் வயசு நடிகையை கூட வச்சுக்கிட்டாங்க ஊர் சுற்றுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நடிகரை கூட வச்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் தன் கூட நடித்த பல வருஷத்துக்கு முன்னாடி கூட நடித்த ஒரு 25 வயது அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட அவருக்கு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது அந்த நடிகை தன்னுடைய இளம் நண்பருடன் அந்த நடிகரோட நைட்டு விருந்துக்கு ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு போயிருக்காரு. பிரபல ஹோட்டல் ரெசார்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அங்கே போயிருக்காரு. 50 வயசு நெருங்கி விட்டாலும் இன்னும் தன்னுடைய உடல் அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ காட்டினா கூட பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அவருடைய அந்த அழகும் கட்டுக்குள்ளையாம அப்படியே வச்சிருப்பாரு. ஸோ இந்த நிலையில தான் அன்னைக்கு நடந்த ஒரு இரவு விருந்தில் தலைக்கேறிய போதையில் பயங்கரமாக குடிச்சிட்டு நெக்க என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு கார் பார்க்கிங்கில் தன்னுடன் வந்திருந்த அந்த இளம் நடிகர் முன்னாடி தன்னுடைய மேலாடையை கழட்டி வீசி எறிஞ்சிருக்காரு. தெரியக்கூடாததை தெரிஞ்சிருக்கு. பயங்கரமாக வீசி எறிஞ்சிட்டு குலுங்க ஆட்டம் வேற போட்டிருக்காரு. ஸோ அந்த ஆட்டத்தை பார்த்த இவர் கண்ட்ரோலாக இருப்பாரா, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த தலைக்கேறிய போதை வேற. ஸோ அருகில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்த அந்த நடிகர் முதல்ல என்ன பண்ணுறது அப்படின்றது பார்த்துட்டே இருக்கும்போது வந்த வாய்ப்பை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுல போகிற தண்ணியை யார் குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகை அலேக்கா தூக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த புக் பண்ண ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி இளம் நடிகர்கள் அவங்கள தன்னுடைய அழகின் வசீகரத்தால் வசீகரித்து இவருக்கு தேவையான தீனியை போட்டுக்கிட்டாரு. ஸோ இந்த 50 வயசு நடிகை இதை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரும் ஆற்றுல போகிறது யார் குடிச்சானன்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டார். ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத நமக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் வாங்க நம்ம பேசலாம். ஸோ யார் அந்த நடிகை, இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் 70mm 2.0 சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஆக்டர்ஸோடைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய ஸ்டோரிஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம காஜல் ஸ்டோரிஸ், ஸ்னேகா அண்ணி ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.